ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதம் முடிஞ்சு 12வது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய பங்குனி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். தமிழ் மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகளால் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதம் என்று அழைக்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினங்கள் தான். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதுபோல் இந்த மாதத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. இந்த மாதத்துடைய சிறப்பை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறணும். ஏன்னா இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்பதற்கான காரணம் என்னென்னா, நிறைய தெய்வீகமான திருமணங்களானது நடந்திருக்கு. அதாவது திருமணங்களானது நடந்துட்டுருக்கு. அதனாலேயே இந்த பங்குனி மாதம் தெய்வீக மாதம் என்று அழைக்கப்படுது. பங்குனியில் இன்னும் சொல்லப்போனால் உத்தர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேலே விஜய ஏகாதேசியானது வரும். இந்த மாதிரி நிறைய சிறப்பான தினங்கள் பங்குனியில் இருக்குது. இந்த பங்குனியில் என்னென்ன விசேஷம் வரும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மீன மாதம் என்று அன்போடு அழைக்கப்படும். இந்த மாதத்தில் தான் இலைகள் உதிர்ந்த தாவரங்களில் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஸோ பசுமையாக மாறும். அதனால் இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படும். சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் என்ற சிறப்பு பெறுவது பங்குனிதான். மெயினாக தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெறுது. அவை என்னென்னங்கிறத தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புராணங்களில் சொல்லப்பட்டது இருக்கக்கூடிய சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது என்று ஆன்மீக ஞானிகள் குறிப்பிடுறாங்க. இந்த மாதத்தில் அதனால் அன்னதானம், வஸ்திரதானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானம் செய்தால் கூட 1000 பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும். இது ஞானிகளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறுறாங்க. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர காலத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான மனமுருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கிய சித்திகு என்று புராணங்களில் கூறப்படுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசிக்கு விஜய ஏகாதேசி என்று பெயர். இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையே இல்லாமல் நடக்கும். எதிரிகளை கூட வெற்றி கொள்ளலாம். மேலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அபாரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பங்குனியில் விசேஷ நாட்களில் வழிபாடு செய்தால் கிடைக்கும். அப்புறம் ராவணன் கூட சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார். எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன்படி விரதம் இருந்து தான் சீதையை ராமர் மீட்டு வந்தார். அதனால் இந்த ஏகாதேசி முக்கியமான ஏகாதேசி என்று சொல்லப்படுது. அதே போல் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் சிவன் பார்வதி, முருகன் தெய்வ யானை, ராமர் சீதை, ஆண்டாள், ரங்கமன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது. மேலும் அர்ஜுனன், மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரித்திருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதங்கள் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பல புராண சம்பவங்கள் பங்குனியில் நடைபெற்றிருக்கு. மெயினாக பங்குனியில் காரடையா நோன்பு ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் முதல் நாளில் கடைபிடிக்கப்படுது. கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் கொத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். சாவித்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்தியவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டாங்க.
சத்யவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார். யமனை வழிமறித்து விவாதம் செய்து சத்யவானின் உயிரை விட்டு வருகிறார் சாவித்ரி. அதாவது சத்யவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்ரி. அந்த நேரத்தில் சாவித்ரி மேற்கொண்ட விரதம் தான் இந்த காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுது. இந்த நோன்பு மாசி மாத இறுதி நாளில் தொடங்கி பங்குனி முதல் நாளில் நிறைவு பெறுது. இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பம்சம். இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது. அந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பப்படுது. அதே போல் இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவருடைய அவமிருந்த யோகத்தை முறியடிக்கலாம். இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது. கணவருடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் பங்குனி மாதம் கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் நிறைய இருக்குது. எந்தெந்த நாட்களில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பங்குனி 1. பங்குனி 1க்கு காரடையா நோன்பு. அப்புறம் பங்குனி உத்திரம், வைஷ்ணவ ஏகாதேசி, பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி, விஜய ஏகாதேசி, சனி பிரதோஷம், சர்வ அமாவாசை, உகாதி பண்டிகை இதெல்லாம் பங்குனி மாதத்தில் ரொம்ப சிறப்புமிக்க தினங்களாக கருதப்படுது. இப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் உங்களுக்கு கணிச்சிருக்காங்க. என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. பேச்சில் இனிமை சாதுரியம் கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது பொருள் வரவும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாகும். அதே போல் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே வெளியூர் பயணங்கள் நீங்கள் செய்கிறதுனால இந்த பங்குனி மாத வீண் அலைச்சும் செலவு ஏற்படும். அதனால் வெளியூர் பயணங்கள் அவாய்ட் பண்ணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் செய்தொழில் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை மிதுன ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி அதிக நன்மை உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்தில் நீங்கள் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி இதனால் உங்களுக்கு குறையும். வியாபார தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அமையும். அதில் அலைச்சலும் உண்டாகும். மெயினாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு தாமதப்படும். அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியெல்லாம் நடக்கலாம். சிலருக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும். பிள்ளைகளால் நன்மையானது ஏற்படும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்கிற அளவுக்கு நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும். அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை உங்களுக்கு ஏற்படும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று கடும் உங்களுக்கு இது இருக்குது. அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் உள்ளவர்கள் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும். எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். மெயினாக எதிர்ப்புகளானது குறையும். எதிர்ப்புகள் குறையும் போதே புது புது விஷயங்கள் உங்கள் அரசியல் துறையில் செய்யணும் என்பது பங்குனி மாதத்துக்கு உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிதுன ராசிக்கார பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படும். அதே சமயம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகணும். அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தது போல கிடைக்க பெறுவீங்க. அதனால் பெண்கள் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் ரிஸ்க் இருக்காது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கையானது உண்டாகும். அந்த தன்னம்பிக்கைக்கேற்ப செயல்படணும். ஸோ மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த பங்குனி மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பங்குனி மாத பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.